போட வேண்டிய அக்கவுண்ட் நம்பர்ல ஒரு டிஜிட் ஜீரோவா தப்பா டைப் பண்ணிட்டான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெத்த அப்பா அம்மாவை வந்து காப்பகத்தில் விடுற காலம். இப்படி ஒரு குரங்கு மேலே இவ்வளோ அதை சொல்ல முடியல சார். என்னால் எப்படி அப்படி ஒரு இனக்கோனா ஒரு பாசம் சார், அக்கறைக்குள்ள பாசம் நம்ம நம்பி வந்துச்சுல்ல, அது அந்த நாள் அது வந்து நான் என்னை நம்பிட்டாலே நான் உயிரை கொடுப்பேன் சார். அதான் என் முடியுது. 10 மாசம் என்கிட்ட வந்தப்போ சாகு இருந்துச்சு. அது அடுத்த நிமிஷம் இருக்குமான்னு கூட தெரியல. அதை நான் வச்சு காப்பாத்தினேன்ல. ஒரு 20 நாள் வச்சு அவங்களால பார்க்க முடியாதா? அது கேள்விப்பட்டப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? கஷ்டம் தான். இதுக்கு மேலே இதில் என்ன பண்ண போறாங்க? 14 வந்து சந்தோஷமா இருக்கு, நல்லா உணவு உண்ணுது, 100 கிராம் கூடி வச்சுருக்காங்க. அது 15, 16 நல்லா இருந்துச்சு. 17, 18 வந்து முடியாமல் போச்சுட்டாங்க. முடியாமல் போயிட்டு 20ஆம் தேதி இறந்துச்சுட்டாங்க. எப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இறக்கதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் திறந்து பார்க்கும்போது செத்து கிடந்துச்சுனாங்க. இறந்து கிடந்துன்னு சொன்னதில் என்ன அர்த்தம் தெரியல. அதில் அவங்க CCTV ஃபுட்டேஜ் எது இருக்கான்னு தெரியல. எங்களுக்கு அதையே சீரணிக்க முடியல. உங்களோட எண்ணம் என்னவா இருந்தது? நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் கிளைம். அப்படி கிடையாதா சார்? அது ஒரு வனவிலங்கு சார். அது வந்து அது வளரணும். வளர்ந்துட்டா அதோடைய ஹேபிட் மாறிக்கிறோம். அதோடைய நடவடிக்கைலாம் மாறணும். ஒரு அடல்ட் அனிமலை கூட வச்சுக்கிறதுக்கு தப்பு தேவை கிடையாது. அது நம்மளுக்கு வெற்றி வேலை. ஓரளவுக்கு அடல்ட் ஆகி இதால் தன்னால் டிபெண்டாக இருந்தது இண்டிபெண்டாக என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு கொண்டு விட்டுலாம். 10 மாதமாக நான் வந்து சுமந்து இருந்தேன். உடம்புலேயே ஒட்டி இருக்கணும். எல்லாம் நான் பார்ப்பேன். அதாவது தூங்கினாலும் சரி, படுத்தாலும் சரி, என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, எல்லாம் என் மேலே தான் இருக்கும். மனசு கஷ்டமாக தெரியுது. அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு வந்து எங்களுடைய இழப்பு அதால் தாங்கிக் கொள்ள முடியல. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட கால்நடை மருத்துவர் வல்லையப்பன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், ஒரு குரங்குக்காக சட்ட போராட்டம் வரைக்கும் போனீங்க. ஆனா அது சாதகமா வரல அப்படின்றதையும் நாங்க பாக்குறோம். ரொம்ப அந்யோன்யமா இருந்தீங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு நேர்காணல் நம்ம கலாட்டாலையும் பதிவு செஞ்சிருந்தோம். என்ன ஆச்சு சார்? ஏன்னா இப்ப அந்த குரங்கு உயிரோட இல்ல. ஆமாங்க. என்ன ஆச்சு? அதாவது நாங்கள் வந்து 14 நாங்கள் அதுக்கு இவங்க என்ன எங்களுக்கு அடுத்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்த பிறகு நாங்கள் ரிட் அப்பீல் பண்ணல தான் இருந்தோம். ஸ்லோடு இருந்தால் நாங்கள் அப்பீல் பண்ணிக்கிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வரதுக்குள்ளே அது இறந்தது ரொம்ப துரதிர்ஷ்டமானது. எங்களுக்கு அதையே சீரணிக்க முடியலை. எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து அதை நாங்கள் திரும்ப அப்பீல் பண்ணி கூட அடுத்து நாங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இந்த இறந்ததே எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இப்போ நவம்பர் 14ஆம் தேதி கோர்ட்டில் வந்து இது சம்மந்தப்பட்ட விசாரணை. அன்றைக்கி என்ன நடந்தது? நவம்பர் 14 வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த உயிரியல் பூங்கலா வந்து அந்த குரங்குக்குட்டி ஆரோக்கியமாக இருக்குது, 100 கிராம் வந்து வெயிட் கூடிடுச்சு, சந்தோஷமாக இருக்குது, எல்லாத்தோடையும் பழகுது, நாங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை ஃபிசியோதெரப்பி பண்ணோம்னா அவங்க அன்றைக்கி அவங்க ஒரு சைடு என்னென்னமோ நல்லாயிருக்கு. எங்ககிட்ட வேர்ல்டு கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்கள் ஜூவில் வந்து உலகத்தரமாக இந்த ஒரு இது இருக்குது. எங்ககிட்ட கேபிலிட்டி அதிகமாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு வெட்டினரி இன்ஸ்டியூட்டோட MOI பெற்றிருக்கோம். எங்களுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாட்டினா நாங்கள் தமிழ்நாடு வெட்டினரி இன்ஸ்டியூட்டோட MOI போட்டுருக்கோம். நாங்கள் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அன்றைக்கி நீதிமன்றத்தில் அவங்க முறையிட்டாங்க. முறையிட்டு அன்றைக்கி வந்து எங்களுக்கு எதிராக அவங்க சொன்னதுனால அவங்க அதை வந்து அவங்க கோர்ட்டு நம்பி அவங்களுக்குன்னு ஒரு உத்தரவு கொடுத்துருச்சு. அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அந்த உத்தரவு இன்னும் எங்களுக்கு வரலை. உத்தரவு காப்பியே வரலை. அதுக்கு பிறகு அந்த உத்தரவு காப்பி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே நாங்கள் மேல்முறையீடு பண்ணி அதுக்கு என்ன அடுத்து எங்கள் மீண்டும் அதை பெறுவதற்காக முயற்சியில் இருந்தோம். அதுக்குள்ளே இப்படி இறந்துருச்சு. இப்போ குறிப்பிடும்போது அந்த உயிரியல் பூங்கால வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய உயர்தர விஷயங்கள்லாம் இருக்கு, வசதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே படி மாதிரி இல்லை. ஒரே ஒரு ரூம் இருந்துச்சு. அந்த ரூமுக்குள்ளே 5க்கு 5 இதில் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு கூண்டு அடைச்சி வச்சுருந்தா. அது சாதாரண ரூம் தான். ரொம்ப ICO இல்லை இதுவுமே கிடையாது. ICO இருந்தாங்க. அப்புறம் IPன்னு சொன்னாங்க. அந்த ஒரு இதில் ஒரு சாதாரண ரூமுக்குள்ளே கேஜ் ஒரு 5க்கு 5 கேஜில் அந்த பக்கம்லாம் ஜன்னல் திறந்துதே இருந்துச்சு. ட்ரைனேஜிலெலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு ரொம்ப அழுக்காத்தே இருந்துச்சு. அவங்க சொன்னதுக்கும் இங்கே அவங்கக்கிட்ட இருந்ததுக்கும் வந்து அது இல்லை. அதுபோல் எங்கள் வெட்டினரி யூனிவர்சிட்டி MOI போட்டுருந்தாங்க. போட்டிருந்தாங்கன்னா அவங்க அந்த குட்டி வந்து 2 நாளாக முடியாமல் இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது 14 வந்து சந்தோஷமாக இருக்குது, நல்லா உணவு உண்ணுது, 100 கிராம் கூடி வச்சுருந்தாங்க. அது 15, 16 நல்லா இருந்துச்சுட்டு 17, 18 வந்து முடியாமல் போச்சுட்டாங்க. முடியாமல் போயிட்டு 20ஆம் தேதி இறந்துச்சுட்டாங்க. எப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இறக்கதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் திறந்து பார்க்கும்போது செத்து கிடந்து சொன்னாங்க. அப்போது முடியாமல் இருக்கிற ஒரு குரங்கு குட்டியை வந்து உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க.
ஒரு முடியாமல் சீரியஸாக இருக்கிற குட்டியை வந்து ஐபியில் வச்சு வெட்டினரி யூனிவர்சிட்டி எம்ஓவி போட்டுருக்காங்க தமிழ்நாடு. அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் திறந்து பார்க்கும்போது உள்ளே செத்து கிடந்துச்சுன்னா அது எப்படி? ஒரு கேர்டேக்கர் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு நைட்டில் அதுக்குன்னு ஒரு கேர்டேக்கர் இருக்கணும், அதை மானிட்டர் பண்ணி டாக்டர் இருக்கணும். ஒரு முடியாமல் இருக்கிறவங்க வந்து உள்ளே ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு வந்துட்டு மனா திறந்து பார்த்து செத்து போய் கிடக்குன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இதாக இருக்கும். இப்போ இந்த செய்தி எப்படி உங்களுக்கு இன்றைக்கி நீதிமன்றத்தை சொன்னாங்க அவங்க. இன்றைக்கி இந்த நீதிமன்றத்துக்கு நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி இன்டிமேட் பண்ணி தான் தகவல் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி குரங்குட்டி 20ஆம் இறந்ததா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அந்த இது ப்ரெஸ்லேயும் நோட் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் முறையிட்டோம். இன்றைக்கி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அவங்க தரப்பில் சொன்னாங்க, நாங்கள் வந்து 2 நாள் முடியாமல் இருந்துச்சு, 2 நாள் முடியாமல் இருந்துட்டு 20ஆம் இறந்துச்சு. இறந்து கிடந்தது எப்படின்னா நாங்கள் ஒரு ரூமை திறந்து பார்க்கும்போது இறந்து கிடந்துச்சுன்னாங்க. எங்களால் பாதுகாக்க முடியும் அப்படின்றது தான் அவங்க பேசி அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. 14ஆம் எங்களுடைய இது வந்து உலகத்தரம் வாங்கிக்க எங்கள் ஜூவில் வந்து உலகத்தரம் முக்கிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கணும், அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குனாங்க. எங்ககிட்ட கேபிளில் கூட்டிகிட்டு அப்படி இல்லாட்டினா நாங்கள் தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டியோட நாங்கள் எம்ஓவி போட்டிருக்கோம், எந்த நேரத்துலையும் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒரு முடியாத ஒரு குரங்கு குட்டியை கொண்டு ரூமில் மூட்டி வச்சுட்டு நாங்கள் காலையில் திறந்து பார்த்தா 10:30 மணி செத்து கிடந்து சொன்னது அது எப்படி ஒரு ஏற்றுக்கிற முடியுமா சொல்லுங்கள்? அது ஒரு ஜீவன், ஒரு உயிர், ஒரு பால், அது சின்ன குட்டி குரங்கு, அது பெரிய ஒரு அடல்ட் குரங்குனா கூட ரைட்டு. ஒரு 10 மாதமே இந்த ஒரு குரங்கு குழந்தைய போய் அப்படி ஊட்டி வச்சுட்டு நாங்கள் வந்து காலையில் திறந்து பார்த்தா செத்து கிடக்குங்கன்னா அதை யாரால் ஏற்றுக்கிற முடியுமா சொல்லுங்கள்? அது எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப அதிர்ச்சி. அதான் மன உளைச்சல். இதை ஒரு சின்ன குழந்தை குட்டியை நம்மளால் இவ்வளவு அஜாக்கிரதை சாகடிச்சிட்டாங்களே, நம்மளால் காப்பாற்ற முடியலையே, எனக்கு ரொம்ப மன உளைச்சல். 10 மாதமாக நான் வந்து சுமந்து இருந்தேன், உடம்புலேயே ஒட்டியிருக்கும். எல்லாம் நான் பார்ப்பேன். அதாவது தூங்கினாலும் சரி, படுத்தாலும் சரி, என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, எல்லாம் என் மேலே தான் இருக்கும். அது மொத்தம் டாய்லெட் யூரின் போனாலும் என் மேலே தான் போகும். அந்த மாதிரி அதோடைய எல்லா இயற்கை உபாதையும் என் மேலே தான் போகும், என்கிட்ட தான் படுத்திருக்கும். ஏன்னா நான் 10 மாதம் நான் வந்துட்டேன். அவள் அம்மா குட்டியை பெற்று விட்டு போயிடுச்சு. அது அடுத்து அம்மான்றது நாங்கள் தான் வந்துருச்சு. அதுக்கு 20 நாள் அம்மா இறந்தனால அதுக்கு அம்மா யாரும் தெரியல, அது அபண்டன்ட் ஆயிடுச்சு, தாயிலா குட்டி ஆயிடுச்சா, அனாதையாக்கப்பட்டுச்சு. அதனால் நான் அதை தத்தெடுத்துட்டேன். அதை என்னையே அடாப்ட் பண்ணிடுச்சு, தாயத்தை வச்சுருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு உணவையும் தண்ணியை வந்து நான் குடிச்சிட்டு அதை கொடுக்க முடியும். அது தானாக எப்பயும் சாப்பிட்டதில்லை, பழக்கப்படலை. எங்ககிட்ட 10 மாதமாக நல்லாத்தே இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அது உணவுன்றதுலையோ அதோடைய எந்த ஆக்டிவிட்டீஸ்லையுமே நல்லாத்தே இருக்கும். ஆனால் வந்து 16 நாள் அவங்க இறந்துச்சு. இவங்க கைக்கு வந்து 24/10 அவங்க வந்து எங்ககிட்ட வாங்கினாங்க. அது மத்தியகிரி இந்த ரேஞ்சில் வாங்கினாங்க. அன்றைக்கி அவங்க 2 நாளாக 48 ஹவர்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கூண்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த 48 ஹவர்ஸ் உணவு குடிச்சா தண்ணி குடிச்சா இருந்ததில்லை. அதுக்கு பிறகு இப்போ 26ஆம் தேதி அப்படி மூவ் பண்ணுறாங்க. வெள்ளூருக்கு போயிட்டு வெள்ளூர்லேருந்து ஜூக்கு வருது. அப்போது ஒரு 72 மணி நேரம் வந்து அதை சரியான ஒரு தூக்கம் இருந்திருக்காது. ஒன்றுக்கு ஒன்று ஒரு இரும்பு கூண்டில் துருப்பிடிச்ச கூண்டில் தான் வச்சுருந்துருக்காங்க. அப்படியே வச்சுருந்து இங்கே கொண்டு வந்தாங்க ஜூவில் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க ஒரு 5க்கு 5 கூண்டில் வச்சு ஒரு ரூமு, தனியாக ஒரு ரூமு. அதெல்லாம் பெரிய வந்து ப்ரொவிஷன்லாம் கிடையாதுங்க. கொசு வந்தால் கொசு வந்து கடிக்கத்தான் செய்யும். அந்த பக்கம் ஓப்பனிங்காக இருந்துச்சு. நான் நைட்டு கேர்டேக்கர் போடுற மாதிரி தெரியலை. கேர்டேக்கர் வந்து சொல்கிறாங்களே, நாங்கள் காலையில் 10:30 மணி திறந்து பார்த்தா செத்து கிடக்குன்னு. அப்போ அது முடியாமல் இருந்த ஒரு 2 நாள் முடியலையும் சொல்லியிருக்கீங்க கோர்ட்டில் வந்து. அப்போ 2 நாள் முடியாத ஒரு குரங்கு குட்டியை ஒரு ஐபி வார்டில் அட்மிட் பண்ணி வெட்டினரி யூனிவர்சிட்டியோட எம்ஓவி போட்டிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த காலத்தில் நானும் படித்தேங்க, நானும் டாக்டர் வந்து நான் தான் அங்கே படித்தேன். அவங்களோட நீங்கள் எம்ஓவி போட்டுருந்தீங்கன்னா அங்கே ஐபி வார்டில் முடியாத குரங்கு வந்து ஒரு தனி ரூமில் பூட்டி வச்சு செத்து கிடக்குன்னு சொல்கிறது அது என்ன ஒரு முறையற்ற செயல்? இப்போ நீங்க இந்த தண்ணி குடிக்கும் போது நம்ம குடிச்சிட்டு கொடுத்தாதான் அதை ஏத்துக்கும், இந்த மாதிரி ரொம்ப கவனமா அதை கையாளணும், இதெல்லாம் சொல்லியுமே உங்களுக்கு சாதகமா எங்க செயல் தரப்பு வந்து அவங்க நாங்க வந்து இப்போ 9/11 நாங்க போறோம். 9/11 எங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து அதை இன்டராக்ட் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாரு. அந்த ஜட்ஜி வந்து வந்து உத்தரவு கொடுத்துருந்தாரு. நான் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு போவேன். அப்போ அவங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போகிறாங்க. அவங்க அந்த ஜூவிலேருந்து எங்களை நீங்கள் பிபி போடுங்கன்ற. பிபின்னா அந்த ஒரு கொரோனாவுக்கு போகும்போது அந்த வார்டுக்கு போகும்போது ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறேன். அது அவங்க வந்து அந்த குரங்குட்டின்னு எங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுக்காண்டி அவங்க முயற்சி பண்ணாங்க. ஓகே, பிபினா அந்த நாங்கள் போகிற ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கணும். நான் கோவம் வந்துச்சு, எங்க ஏப்ரானே தேவையில்லை, இது காலையில் சூட்ஸு. அது ஒரு சாதாரண ஒரு ரூமுக்குள்ளே போய் நீங்கள் அதுக்கு பிபி போடுங்க, மாஸ்க் அது என்ன கொடுமைன்னா, நாங்கள் 3 பேர் தான் அந்த மாஸ்க்கு, ஏப்ரானு, கால் ஷூவுக்கு வந்து கவர் போடுவேன். மித்த வந்து கூட அந்த யாருமே அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த குரங்குட்டி எங்களை அடையாளம் கண்ணக்கூடாதுக்காண்டி அவங்க அந்த மாதிரி எங்களை தடுத்தாங்க. அங்கே போன உடனே அந்த குரங்குட்டி நாங்கள் என்ட்ரி ஆன உடனே கத்த ஆரம்பிச்சிச்சு சந்தோஷத்தில். கண்டுபிடிச்சி என்ட்ரி போட்ட உடனே கத்துது. எங்கள் பொண்ணு சொல்லுது, அப்பா அந்த அங்கே தான் இருக்குது. நான் போன உடனே அந்த கேஜுக்குள்ளே சுற்றுது, கடகடன்னு சந்தோஷத்தில் வெளியே வர்றதுக்கு. என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்குது. இதை வந்து அவங்க தவறாக வந்து கோர்ட்டில் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க அந்த கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்கிறாங்க.
நான் ஒரு 10 நிமிஷம் என் கையை கொடுத்து கையில் படுக்க வச்சேன். அந்த கேஜுக்குள்ளேயே என் கையை விட்டு அந்த 10 நிமிஷம் என் கையில் தூங்கிட்டு இருந்துச்சு அது. அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவங்க தவறாக கோர்ட்டில் வந்து அவங்க வந்து அதை டார்ச்சர் பண்ணாங்க, கையை பிடிச்சி இழுத்தாங்க, அவங்க வந்து எங்களோட சண்டை உடைக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து சொன்னோம், சார் இன்டராக்ட் பண்ண சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்டராக்ட் மீன்ஸ்னால் எந்த லெவலுக்கு இன்டராக்ட் கோர்ட்டில் ஆர்டர் கொடுக்கல. இன்டராக்ட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா எந்த லெவலுக்கும் போகலாம். அதுக்கு என்ன சொல்கிறார் அவங்க, இல்லை நீங்கள் வந்து தொடுறதுக்கு கேட்சு திறந்து வரதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. அது எப்படிங்க, இன்டராக்ட் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாங்க. அந்த குரங்குடி தோலில் வச்சுருந்தா ஒரு 10 நிமிஷம் தூங்கும். அது என் கூட வந்துச்சு ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் தூங்குச்சுன்னா அது பெயின் ரிலீஃப் ஆகும், அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுடைய மென்டல் டிப்ரெஸ் ஆகிருக்கும். அந்த இதை வந்து மென்டல் டிப்ரெஷன் ரிலீஃப் ஆகும். அது அந்த இதில் இருந்துச்சு, ஒரு டிப்ரெஷன்லேயே இருந்துச்சு. அது ஒரு 1/2 மணி நேரம் என் தோலில் தூங்கிச்சுன்னா அது இன்னும் கொஞ்ச நாள் சர்வையாக இருக்கும், அந்த சந்தோஷத்துலேயே ஓடும். அதுக்கு கூட அவர் வாய்ப்பு கொடுக்கல. கேட்டது கடைசி நீங்கள் வந்து அங்கே வந்து எங்களோட சண்டை போட்டாங்க, நாங்கள் வந்து ஆர்கியூ பண்ணலை, சொல்கிறோம், ரெக்வஸ்ட் பண்ணுறோம். எங்கள் வந்து சவுண்டாக கேட்குறேன், ஐயா கொஞ்சம் திறந்து விடுங்க, கேட்சை திறந்து விடுங்க. அவர் 10 நிமிஷம் எங்களோட இருக்கிட்டாரு. உடம்புட்டு உடனே பாடிட்டாமல் அது கூட அந்த இது அது அந்த ஒரு பரிசும்டுவாங்களே, தாயோட ஒரு குழந்தை விட்டும்போது அது ஒரு பரிசும்டுவாங்க, ஒரு புது உணர்வு கிடைக்கும். அதை கூட அவங்க விடலை, பெர்மிட் பண்ணவே இல்லையா. அவங்க வந்து எங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாத முறையிலேயே அவங்கள தடுக்கிறாங்க. இப்போ இந்த குரங்கோடைய உயிர் பிரிஞ்சதுக்கு யார் பொறுப்பு? அவங்க அந்த அத்தாரிட்டி, ஜூ அத்தாரிட்டி தான், ஜூவுடைய டாக்டரு, அந்த டெப்டி டைரக்டர், இவங்க தான் பொறுப்பு அதுக்கு. கடந்த காலங்கள்ல 10 மாசம் உங்களுடைய அரவணைப்புல இருந்தது இல்லையா? அந்த சமயத்துல வனத்துறையுடைய கைட்லைன்ஸ் உட்பட அது எல்லாமே நடந்தது. வனத்துறையுடைய பெர்மிஷனோட தான், அந்த வனத்துறையுடைய கார்டு தான் எங்களுக்கு ஒப்படைக்கிறாரு. அந்த வனத்துறையுடைய கார்டு தான். நாங்கள் அது ஒரு கேம்ப் நடத்தோம், சோழிங்கி நகராட்சி பேருந்து. அந்த நகராட்சியில் வந்து தெருநாய்களுக்கு வெண்ணெய் தடுப்பூசி கருத்தடை முகாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சோழிங்கி பேரூராட்சி உடைய பேருந்து நிலையத்தில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கரும்பு குட்டி இந்த குட்டி 1 மாத குட்டி கீழே தான் இருக்கும், தெருநாயில் கடித்து குதறப்பட்டு மோசமான சாக கொண்டில உயிர் போகிற நிலைமையில் இருந்துச்சு. அது அந்த லெவலில் இந்த குட்டி அவரை வந்து ஒப்படைக்கிறாரு. என்னெல்லாம் சிகிச்சை கொடுத்து அதை மீட் எடுத்து வந்தீங்க? அதுக்கு வந்து அது ட்ரீட்மெண்ட், அது அந்த யூஸ்வல் ட்ரீட்மெண்ட். அந்த நேரத்தில் அந்த புண்ணெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஊண்டெல்லாம் டெஸ்டிமெண்ட், அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸு, வேக்சின்னு, அதெல்லாம் எங்கள் டீம் இருக்கும். எவ்வளோ மாதம் ஆச்சு அதுலேருந்து? அது ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு 4-5 மாதத்துலேயே பூஸ்டி ஆயிடுச்சு. ஒரு 2-3 மாதம் இருந்துச்சு. அப்படியே டாய்லெட் மோசம்லாம் ரொம்ப ஸ்மெல் வரும், அது என் மேலே தான் போகும். அதை நாங்கள் வந்து அதுக்கான டீ வார்மிங், அதுக்கான ஒரு உணவு, நல்ல சத்தான உணவு. அது வந்து மேல்நரிஷ்மெண்ட் தான். அதுக்கு வந்து உணவு இல்லாத நேரத்திலே இந்த மோசமான பாடியிலேருந்து அதுகளுக்கு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏதாவது சத்துமிக்க பொருளோ, பயிர் வகைகளை வேக வச்சு கொடுப்போம், பால் கொடுப்போம், முட்டை கொடுப்போம். முட்டையை வேக வச்சு தருவேன், பால் வந்து கொடுப்போம், நல்லா திக்காக பாலை காய்ச்சி. அப்போ என்ன இடம் இருந்தது ஆரம்பத்தில்? அப்போ ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் இருந்துச்சு. 100 கிராம்? 100 கிராம் தான், வெறும் 100 கிராம். ஆமாம். அது பெருச்சாலிக்கு அதுக்கு வித்தியாசம், பெருச்சாலி இதோட பெருசாக தான் இருக்கும். அந்த லெவலில் சைஸ் சின்னதாக தான் இருந்துச்சுங்க. அப்புறம் எவ்வளோ தூரம்? எங்ககிட்ட இருக்கும்போது நல்லா வெயிட் இருந்துச்சு. நாங்கள் வெயிட் போடல, நல்லா இருக்கும் பார்க்க. நாங்கள் அது வெயிட் போட்டு அதை அந்த சங்கடப்படுறது கிடையாது. ஆனால் அந்த வீடியோவிலே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளவு நல்லா புஷ்டியாக இருக்கும். அந்த ஆர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தீக்காக இருக்கும். அப்படிலாம் கையெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பி போய் கிடந்துச்சு. இப்போ வந்து சாப்பிட்டு அந்த ஜிம்மு ஆம் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோடைய கையெல்லாம் ரெண்டு நல்லா இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் உங்க கூட அந்யோன்யமா பழக ஆரம்பிச்சது? ஏன்னா அது வீட்டில் ஒருத்தர் மாதிரி அதை ட்ரீட் பண்றீங்க. அது வந்து ஒரு 10 நாள்லேயே அடாப்ட் ஆயிடுச்சுங்க. அது வந்து அம்மா இல்லைன்னொடனே கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்வோம்னா எங்கள் பாப்பா என்ன செய்யும், அது சட்டைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோம். அப்போ வந்து அந்த நேரம் குளிர்காலம், சட்டை. ஆமாம், சட்டைக்குள்ளே போட்டுவிட்டோம்னா அந்த டெம்பரேச்சருக்காண்டி, அந்த உஷ்ணத்துக்காண்டி எப்பயுமே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், உள்ளே சட்டைக்குள்ளே வச்சுக்கிறோம். அது மூஞ்சி மதந்தே வெளியே தெரியும். அது உடம்புக்குள்ளே அப்படின்னு சொறி வச்சுருவோம். அது உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும். அது தலைமத்துலேருந்து வெளியே வச்சுருக்கோம். அந்த டெம்பரேச்சர் இன்குபேஷன் மாதிரி அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடச்சிருச்சு. ஒரு மாதம் அந்த மாதிரியே கொடுத்து 2 மாதம் கொடுத்தோம். அந்த டைம் வந்து வின்டர் சீசன், அந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. அதுக்கு பிறகு அது வெளியே நார்மல் ஆகிடுச்சுங்க. நாங்கள் உணவுகள் வந்து சத்தான உணவு இப்போ நாங்கள் ½ hour கொண்டு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்போம். அது கேட்குமா? அதே கேட்கும். என்னெல்லாம் கேட்கும்? அது கேட்குறத விட அதை பார்க்கும், மூஞ்சி தான் பார்க்கும். ஏதாவது நம்ம ஏதாவது காயத்தை பிரித்தோம்னா ஓடி பார்க்கும். அது எங்களுக்கு தெரியும், அது கேட்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களே ஒரு ½ hour விட்டோம் அதை ஃபீட் பண்ணிகிட்டே இருப்போம். அது அப்படியே தவுந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா டேபிளில் தான் இருக்கும். ஏன் நான் முன்னாடி உட்காந்து முன்னாடி டேபிள் வச்சுருப்பேன். அப்போ எல்லாம் ஃபுட் வச்சுருப்பேன். அதுக்கான இப்போ ஃப்ரூட்ஸு, இந்த சீட்ஸு, நட்ஸு, அந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் ஸ்நாக்ஸு, அப்புறம் தோசை, இட்லி, அதாவது எல்லா இதுவுமே வச்சுப்போம். ஃபுட்டு வச்சு. உங்களோட எண்ணம் என்னவா இருந்தது? நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் கிளைம்? அப்படி கிடையாதா சார். அது ஒரு வனவிலங்கு சார். அது வளரணும். வளர்ந்துட்டா அதோடைய ஹேபிட் மாறிக்கிறோம். அதோடைய நடவடிக்கைலாம் மாற ஆரம்பிச்சிடும். ஒரு அடல்ட் அனிமல் கூட வச்சுக்கிறதுக்கு தப்பு தேவை கிடையாது. அது நம்மளுக்கு வெற்றி வேலை. ஓரளவுக்கு அடல்ட் ஆகி தன்னால் டிபெண்ட்டாக இருந்தது இண்டிபெண்ட்டாக என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு கொண்டு விட்டுலாம்.
இல்ல அதான் அது வரைக்கும் நம்ம அது பாதுகாப்புல வரைக்கும் தான் அதை இருக்கட்டும்னு வந்து வளர்த்துட்டு அதோடைய தன்னால் டிபெண்ட் ஆயிடுச்சு. டிபெண்ட் ஆன குரங்கு வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வெட்டி வேலை அது தேவையே இல்லாது. தன்னை சுயமாக போய் உணவு உண்றது, அதாவது சர்வேல ஃபிட்னஸ், அதாவது போய் எப்போ சர்வே ஆக போதோ அப்போ டயத்தில் கொண்டு விட்டுலாம். அந்த ஒரு நோக்கத்தில் நாங்கள் வளர்த்து கொடுத்தோம். இப்போ கொண்டு எங்கேயும் விட முடியாது, விட்டா செத்து தான் போகும். இப்ப உங்க கையில இருந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிங்க இல்லையா? அந்த நாள்ல இருந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? எனக்கு என்னன்னா ஒரு உயிரை காப்பாற்ற முடியலன்னு நான் சொல்லி யாருமே கேட்க மாட்டேங்கிறேன். ஐயா அது ஒரு டிபெண்ட், அது வந்து என்னை அடாப்ட் பண்ணிடுச்சு. அது அம்மா லெவலில் இருக்குது. அது ஒரு குழந்தை குட்டி, அது வந்து 10 மாத குட்டி. ஒரு 10 மாத குழந்தை குட்டியை போய் இன்னொரு தாயிட்டு விட முடியாது. ஒரு தாய் தான் அதுக்கு இருக்க முடியும். இப்போ வந்து வீட்டுல ஒரு சின்னதா ஒரு செல்லப்பிராணி வளர்க்குறோம் அப்படின்னா அது ஏதாவது தவறிடுச்சு அப்படின்னா பெரிய வழியா இருக்கும். ஆமா, அதுல இருந்து ஒரு குடும்பமே மீண்டு வர முடியாது. ஆமா. இப்போ உங்களுடைய குடும்பத்தோட எனக்கு அது ஒரு ஃபேமிலியை அடாப்ட் ஆயிடுச்சு. பாவமா இருக்கு. அதாவது என்னையும் அதை அடாப்ட் பண்ணிடுச்சு. மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு வந்து எங்களுடைய இழப்பு அதால் தாங்கிக் கொள்ள முடியல. நாங்கள் வந்து நம்ம அங்கங்கே போகிறோம் வரோம், நம்ம ஒரு நேரத்தில் நினைப்போம். நம்ம நினைக்கும் போது உட்காந்துருக்கும் போது அடாடா நம்ம ஆள் பிடிப்பிச்சு. ஆனால் அது 24 ஹவர்ஸாக எங்களைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்துக்கும். நான் தான் கேட்டேக்கிறனால நான் தான் அம்மா நினச்சிட்டு அது ஒவ்வொரு செகண்டு வந்து தூங்கியிருக்காது. தூங்குறதுக்கு சான்சஸ் கம்மி. அப்படியே தூங்கியிருந்தா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் இல்லை அதிகபட்சம் 1 நிமிஷம் தூங்கியிருக்கும். ஏன்னா என் மேலே தூங்கி என் ஒரு டெம்பரேச்சரே தூங்கும். குளிர்ச்சுன்னா என் சட்டக்குள்ளே போயிடும், இல்லாட்டி மேலே வந்து உட்காந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு குட்டி வந்து 16 நாள் இறந்துருச்சு. ஏன்னா அது கிடைக்கல, அதுக்கான ஒரு கேர் கிடைக்கல. உங்களை விட அந்த குரங்குக்கு தான் பெரிய அதுக்குத்தான் இழப்பு. அந்த கருங்குட்டியை சாகடிச்சது நம்மளுடைய ஏன் டிபெண்டன்ஸ் இல்லாதனால தான். இப்போ ஏன் கூடி இருந்தால் அது இறந்துருக்காது. ஏன்னா அதுக்கு தேவையானது அந்த உறவு, உணவு, தூக்கம், பாதுகாப்பெல்லாம் என்கிட்ட எடுத்துக்கிடுச்சு. நான் உங்க வீட்டுல எத்தனை பேரு? எனக்கு எங்க பொண்ணு நானும் தான் இருக்கோம். இப்போ உங்க பொண்ணு கூட எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருந்தது? நான் இல்லாத நேரத்தில் எங்கள் பொண்ணோட அட்டாச் ஆயிரும். நான் இருந்தே என் கூட தான் இருக்கும். நான் இல்லைன்னா எங்கள் பாப்பா கிட்ட இருக்கும். இல்லை அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இது? அதுக்கு எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப மன வருத்தம். ஏன்னா அதுதான் அந்த குரங்குட்டி அடி விட்டு அந்த ஒப்படைக்கிற நேரத்தில் அந்த புண்ணு உடம்புல சொறி அந்த அதை பார்க்கவே வாடையோட தான் ஒரு ஸ்மெல்லோட தான் இருக்கும். பக்கத்தில் இருந்தால் ஒரு 2-3 அடிக்கு அங்கிட்டே வாடை அடிக்கும். அதை எடுத்து வச்சு குளிப்பாட்டி அதுக்கான ஆயின்மெண்ட்லாம் போட்டு அதை குளிப்பாட்டி அந்த வாடை அது மோசன் யூரின் அது மேலே தான் போகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பெத்த அப்பா அம்மாவை வந்து காப்பகத்தில் விடுற காலம். இப்படி ஒரு குரங்கு மேலே இவ்வளோ கேட்புங்க. அது சொல்ல முடியல சார் என்னால். எப்படி அப்படி ஒரு இணக்கம்னா ஒரு பாசம் சார், அக்கறைக்குள்ள பாசம். அது ஒரு நம்ம நம்பி வந்துருச்சுல்ல, அது அந்த நாள் அது வந்து நான் என்னை நம்பிட்டாலே நான் உயிரை கொடுப்பேன் சார். அதான் என் முடியுது. அந்த எந்த லெவலுக்கு நான் போவேன். அதுக்கு நைட்டு இருந்தாலும் சரி, தூக்கம் இல்லாட்டி எழுந்திரிச்சு தண்ணி கொடுக்குறது, உணவு கொடுக்குறது, நைட்டில் எழுந்திரிப்பேன். அது என்னை எழுப்பி விடும், ஏதாவது எழுப்பி விடும். அது ஏதோ பார்த்துச்சுன்னா திடீர்னு கத்த ஆரம்பிக்கும். திடீர்னு அது கனவு கண்டுக்கிட்டு இருக்கலாம், கக்கி பக்கின்னு கத்தும். அப்போ எழுந்திரிச்சு இருந்து என்னன்னு பார்த்தா தடை கொடுத்தா அது என்னத்தோ பார்க்கும். அந்த இதில் வந்து டக்குன்னு பயன்படும், கத்த ஆரம்பிக்கும். அப்புறம் நான் இருந்து தடை கொடுத்தோம்னா அது அப்படியே அமைதியாயிரும். அந்த மாதிரி அது 24 ஹவர்ஸ் அது எப்போ அது என்ன நடந்தாலும் அதை கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்மோட பிரதீபா இருக்காங்க, கால்நடை மருத்துவர் வல்லையப்பன் அவர்களுடைய மகள். வணக்கம். இப்போ அது இழப்பு அப்படின்றது எவ்வளோ பெரிய வழியா இருக்கு? 10 மாதம் என்கிட்ட வந்தப்போ சாக இருந்துச்சு. அது அடுத்த நிமிஷம் இருக்குமான்னு கூட தெரில. அதை நான் வச்சு காப்பாற்றினேன்ல. ஒரு 20 நாள் வச்சு அவங்களால பார்க்க முடியாதா? அது கேள்விப்பட்டப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? கஷ்டம் தாங்க. இதுக்கு மேலே இதில் என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கு கொண்டு இல்லை, அவங்களுக்கு ஒன்று எங்களை கொண்டிருக்கணும், இல்லையா விட்டுருக்கலாம்ல. ஏன் இப்போ 2த்துக்கும் நடுவில் வச்சு கஷ்டப்படுறாங்க? அன்றைக்கி நாங்கள் பார்க்குறப்ப கூட அது அழுகுது. அது அவங்களுக்கு புரியாதா? ஒரு பேசிக் ஹியூமனுக்கு இருக்க காமன் சென்ஸ் கிடையாது, தேவையில்லை. அது தெரியுது அது குழந்தைன்னு சொல்லி. ஐயா, இப்போ இந்த நிறைவா இதில் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நிறைவாக வந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா, கோர்ட்டில் ஒரு இன்டர்வியூ கஸ்டடி தான் கேட்டிருந்தோம். நாங்கள் குணப்படுத்திட்டு கொண்டு ஒப்படைச்சிடும். நாங்கள் வந்து எப்போ ஒன்று மூணம் சரியானாலும் சரி, இது அடல்ட்டாலும் சரி, எது முன்னாடி இருக்கோ அதை நாங்கள் ஒப்படைச்சிருவோம். அதனால நாங்கள் கேட்டதே அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு வித்து கேர். இப்போ வந்து கேர் தான் முக்கியம்னால நான் கேர்த்தை மெயின் பண்ணேன். ட்ரீட்மெண்ட்டு எத்தனை டாக்டர் எங்கே வேணாலும் பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட்டு பார்த்து பண்ணிது. அந்த ஒரு கேர் இருக்குல்ல, மதலி கேர்ஞ்சிடும், தாய் உள்ள தோடு அதை கவனிக்கணும்.
அந்த கவனிக்கு வந்து நாங்கள் 10 மாதம் கொடுத்துட்டோம். இன்னொரு ஆள்கிட்ட போய் அதை எதிர்பார்க்குமான்னு தெரியலை. ஏன்னா அப்டேட் ஆகிடுச்சு, எங்களோட அப்டேட் ஆகிடுச்சு, அடாப்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப கொண்டது இன்ட்ரீமாக கொடுங்க. ஒரு இடைப்பட்ட காலத்துக்கு தான் கேட்டோம். நாங்கள் வந்து அப்படியே வளர்த்து பெட்டனிமலை கூட வச்சுக்கிறோம்னு கேட்கவே இல்லை. அது ஊனமான பொருள், அது இப்போ அடல்ட்டான பொருள், மேய்ச்சி எது முன்னாடி வருதோ ஊனம் உடனே குணமாயிடுச்சு 6 மாதத்தில் இல்லை 3 மாதத்தில் இல்லை 1 வருஷத்துலனா ஒப்படைச்சிடலாம். அது ஒரு தானால் ஓடி தப்பிச்சு ஓடுற அளவு இருந்தால் அதை எதுவும் அதாவது கொடுத்துலாம்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு கூட அவங்க வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அதுவும் போக நாங்கள் போய் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் போய் பார்த்தோம் இறந்து கிடந்துன்னு சொன்னாங்க. அது இறந்து கிடந்துன்னு சொன்னதில் என்ன அர்த்தம் தெரியல. அதில் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எது இருக்கான்னு தெரியல. அதாவது மானிட்டர் பண்ணாங்களா, சிசிடிவி வச்சு மானிட்டர் பண்ணாங்களான்னு தெரியல. அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு, அதோடைய பாலப்பு கேட்டக்கு தெரியல. அவங்க காலையில் கோர்ட்டில் வந்து சொன்ன மதியம் சொன்னது அப்படின்னா நாங்கள் போய் பார்க்கும்போது இறந்து கிடந்துன்னு சொன்னாங்க. இந்த நேர்காணல் நம்ம பார்த்துருப்போம். கால்நடை மருத்துவர் வல்லையப்பன் உண்மையாகவே ஒரு மிகச்சிறந்த மனிதரா தெரிகிறார். ஏன்னா சொன்னது அதுதான், இன்னைக்கு இருக்கக்கூடிய கால ஓட்டத்துல நம்ம வந்து கூட இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு குரங்குக்காக ஒரு சட்ட போராட்டம் நடத்தியிருக்காரு. தற்காலிகமா எங்களுடைய வசம் கொடுங்க, அதாவது நிரந்தரமா கூட அவர் அந்த கோரிக்கையை வைக்கல, எங்களுடைய பாதுகாப்புல இருக்கட்டும், அது சரியான பிறகு நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்றத முன் வச்சுதான் அவர் அந்த சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாரு. ஆனா எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த குரங்கு உயிரிழந்த பிறகும் கூட பிராணி மித்திரனுடைய ஒரு தலைவராக அந்த உயிருக்கான ஒரு நீதி கேட்டு போராடக்கூடிய சூழ்நிலையும் பார்க்குறோம். உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம்தான். அதுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறோம். நிச்சயமா இதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி. பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா? Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.